ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு சில கேள்வி நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ நீங்கள் இத்தனை முயல் வச்சுருக்கீங்களா, இத்தனை முயலுக்கு சேர்த்து எவ்வளோ பசுந்தீவனம் வந்து நீங்கள் போடுவீங்கன்னு கேட்கீங்க. அது நானே இன்றைக்கி வரையும் அளந்ததில்லை, வெயிட் பார்த்ததில்லை. இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வாங்க. இதைத்தான் எல்லோரும் கேட்குறீங்க கமெண்டில் வந்துட்டு, ப்ரோ எவ்வளோ போடுவீங்கன்ட்டு. இப்போ வாங்க, நம்ம வந்து வெயிட் மிஷின் ரெடியாக இருக்குது. வெயிட் மிஷின் ஆன் பண்ணிட்டு வெயிட் பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பா ஃபஸ்ட்டு வச்சுருவோம், வச்சு ஜீரோ பண்ணிக்கிடுவோம். ஜீரோ பண்ணியாச்சு. நம்ம இப்போ இது நம்ம காலிஃப்ளவர் இலை வந்து நேற்று மார்க்கெட் போனோம், எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இதை வெயிட்டு போட்டு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னுட்டு. இந்த காலிஃப்ளவர் இலை மட்டும் நம்ம இந்த காலிஃப்ளவர் இலை மாதிரி இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக கொடுப்போம் ஒரு நாளைக்கு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். சரி, அதுக்குள்ளே டப்பா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் மிஷின் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னு தெரியல, காலையிலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காது. பாருங்க, ஆஃப் ஆகி இதாகுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எரிச்சலாக இருக்குது நமக்கு. இதுங்க ஃப்ரெண்ட்ஸு சரி பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. பேட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உயிராக வாங்குது. பேட்ரி இதுதான். இப்படியே இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கும். இருக்காமல் வெறுப்பு ஏற்றிக்கிட்டு நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட 358 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 மடங்கு அதிகமாக இது 400 கிராம் ஒரு நாளைக்கு. எப்படியும் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 800லேருந்து 1 கிலோ வரையும் நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 360 கிராம் வந்துட்டு 360 கிராம்னு வச்சா கூட ஒரு 40 கிராம் தான் கம்மியாகுது. ஒரு 720 கிராம்லேருந்து 800 கிராம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து முயலுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட 8 மைல் இருக்காதனால 8 கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 3 6 7 8 9லேருந்து 10 மைல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1 கிலோ வந்து ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு முயலுக்கு நம்ம கிட்டத்தட்ட 100 கிராம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு வரும். இப்போ வாங்க, நம்ம இதில் அப்படி தூக்கி விட்டோன்னா சாப்பிட்ருவானுங்க மொத்தமாக. அந்த முயலுங்களுக்கு போட ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கூண்டில் 2 முயல் கிடக்கு, அதுபோல் இங்கே ஒரு முயல் இருக்குது. அது காலையிலே அடர்த்தீவனம் வச்சிட்டேன். அடர்த்தீவனமும் எவ்வளோ வைப்பேன்னு கேட்டிங்க. இன்றைக்கி காலையில் இதுக்கு இன்னும் வைக்கலை. நம்ம அப்படியே இதுக்கு பார்த்துருவோமா, வரீங்களா? முட்டையை உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோழி முட்டை விட்டுருந்துச்சி, அதை கவனிக்காமல் அதை உடச்சிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் வந்து அளக்கிற கப்பு. இதை வச்சிருவோம் ஃபஸ்ட்டு வெயிட் மிஷினில். ஜீரோ பண்ணிக்கிடுவோம். ஜீரோ பண்ணிட்டு எப்படி 100 கிராம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு எப்படி நான் வந்து ஒரு பசுந்தீவனம் 100 கிராம், அடர்த்தீவனம் 100 கிராம், 200 கிராம்கிட்ட போடுவேன். $84 கிராம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 87 வந்துட்டு. $101 கிராம் 102 கிராம் கிட்டத்தட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். $100 கிராம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் ஒரு நாளைக்கு அரை தீவனம் ஃபீட் பண்ணுவேன்.
நான் காலைல தான் வெயிட் போட்டு பார்த்தேன் எவ்வளோ ஃபீட் பண்ணுறேன்னு. 100 கிராம் ஃபீட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு நான் வந்து 600 கிராம் ஃபீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இருந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்க ப்ரோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ ஃபீட் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வாட்டி வேணால் நம்ம வந்து கீரை வந்து போடும்போது கீரையை வேணால் வெயிட்டு பார்த்து போடுவோம். அது எவ்வளோ ஃபீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் கீரை தான் போடுவேன். நேற்று தான் காலிஃப்ளவர் எல்லாம் மார்க்கெட் போனதுனால எடுத்துகிட்டு வந்தேன் எப்போயாவது. ஏன்னா நான் எப்போவுமே கோசையில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக கிருமி கிருமின்னு இல்லை, அவங்க வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்கங்கிறதுனால நான் வந்து எப்பவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ஏதாவது நோய் இதாயிரும் வந்துடும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். எப்போயாவது தான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒன்றுமே இல்லைனா மட்டும்தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது முட்டை இதை வச்சுருந்தேன், எங்கே வச்சேன்னு எனக்கே தெரில. அது எங்கே தான் இருக்குது. இன்னொரு டப்பாவை காணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு பறந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கே இருக்குது அந்த டப்பா தூக்கி மேலே வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மூடியாச்சு. எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. 2 மைல் அதில் கிடக்கு, மீதி எல்லாம் இதில் கிடக்கு. ஃபுல்லாக அசம்பிள் ஆகிட்டானுங்க. இப்படி தான் கொஞ்சம் சாப்பிடுவானுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டவுட் இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.